துலாம் ராசி நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடி விலகும். சகோதரகாரனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். சனி பகவானின் சஞ்சார காலத்தில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ற பலன்களை அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கையும் முயற்சிகளில் வெற்றிகளையும் பகைவர்களை வீழ்த்தும் வலிமையையும் பணவரவையும் நினைத்ததை நடத்தும் ஆற்றலையும் வழங்குவார். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளையும் பூர்வீக சொத்துகளில் வம்பு வழக்குகளையும் பிள்ளைகளால் சில சங்கடங்களையும் பணவரவில் நெருக்கடிகளையும் உண்டாக்குவார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். சக ஊழியர்களும் ஆதரவு புரிவர். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் நிலை உயரும். முதலாளியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். திறமை மதிக்கப்படும். ஊதியம் உயரும். பெண்கள் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணை உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவர். குடும்பத்தை வழிநடத்திச் செல்வதில் பங்கு அதிகரிக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும். அவர்களின் கல்வி, வேலை, திருமணம் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். மறைமுக எதிரிகள் காணாமல் போவர். கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ஒரு சிலர் கல்வியில் அலட்சியமாக இக்காலத்தில் இருப்பீர்கள். எதிர்காலத்தை நினைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் வெற்றி உண்டாகும். ஒரு சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள். உடல்நிலை தொடர்ந்து இருந்து வந்த நோய்களிலிருந்து இக்காலத்தில் நிவாரணம் கிடைக்கும். பரம்பரை நோய், தொற்று நோய்களால் சங்கடம் உண்டாகும் என்றாலும் அவை மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். பெரிய அளவில் பயமுறுத்திய நோய்கள் இக்காலத்தில் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும். நடைபயிற்சி, யோகா போன்றவற்றால் நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். குடும்பம் பெரியோரின் ஆதரவு இக்காலத்தில் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்கள் வசதிக்கேற்ப வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிள்ளைகள் விருப்பப்படி அவர்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் குறை தீரும். நன்மை அதிகரிக்கும். சுவாதி: உழைப்பால் உயர்வீர்கள். யோகக்காரகனான ராகு பகவான் களத்திரக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச.20 2023 முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவரவரின் கர்ம வினைக்கேற்ப அளந்து வழங்குபவர். சனி பகவான் உங்கள் ராசியில்தான் உச்சம் அடைகிறார். அவர் சஞ்சரிக்கும் கும்ப ராசியில் ஆட்சி பெறுகிறார் என்றாலும் இக்காலத்தில் குடும்பத்தில் இடையூறுகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, தொழிலில் சங்கடம், தடைகள், மேலதிகாரிகளின் விரோதம், நண்பர்கள் உறவினரிடம் கருத்து வேறுபாடு, வீண் செலவு அதிகம், கடன் தொல்லை, பிள்ளைகளால் மனம் வருந்தும் நிலை, கல்வியில் தடங்கள் ஏற்படலாம். குலதெய்வம் குடும்ப தெய்வம் என்று நாடிச் செல்லும் எண்ணம் உண்டாகும். இது பொதுவான பலன்தான். ஒருவரின் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலையில் நடக்கும் திசா புத்திக்கேற்ப பலன்களில் மாறுபாடு இருக்கும். பூர்வ புண்ணிய பலன் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. சனி பகவான் இக்காலத்தில் அங்கே சஞ்சரிப்பதுடன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான் என்பதால் உங்கள் கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்குவார். இக்காலத்தில் தொழில், வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தை விரிவு செய்யும்போது கவனம் தேவை. சினிமா, சின்னத்திரை, நவீன சாதனங்கள், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் ஈடுபடுவோர் முன்னேற்றம் காண்பர். பணியாளர்கள் உழைப்பு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் சில சோதனைகள் ஏற்படும். மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வர் என்றாலும் புத்திசாலித்தனத்தால் சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள். பதவி உயர்வு, இடமாற்றம் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும்.
பெண்கள் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வரன் வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். கல்வி இக்காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனையால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். பொதுத் தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். உடல்நிலை வேலை பளுவின் காரணமாக உடலில் சோர்வு, சங்கடம் ஏற்படும். அல்சர், நீரிழிவு, இரத்த கொதிப்பு, பரம்பரை நோய்களால் சிலர் சங்கடத்திற்கு ஆளாவர் என்றாலும் மருத்துவ சிகிச்சையால் அவற்றிலிருந்து விடுபட முடியும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். பொருளாதார நிலை மேம்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய வீட்டிற்கு குடியேறுவீர்கள். உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். தம்பதியர் இடையே ஒற்றுமை உண்டாகும். இக்காலத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீர்கள். அதன் காரணமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: பிரத்யங்கிராவை அமாவாசையன்று வழிபட வளமும் நலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். தனகாரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரகாரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர். கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப தரக்கூடியவராகிறார். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலும் 4ஆம் பாதத்தினருக்கு 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகள் தோன்றி அதையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் வழியாக குழப்பம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் தோன்றும். பூர்வீக சொத்துகளில் வழக்கு, வில்லங்கம் போன்றவை ஏற்படுவதுடன் பிள்ளைகளாலும் சங்கடங்களை அடைய வேண்டும் என்பது பொதுவான விதி. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல், இழுபறி, தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு, மனரீதியாக நெருக்கடி, வீண் விரோதம், ஊர்விட்டு ஊர் செல்லும் நிலையை ஏற்படுத்தலாம் என்பது பொதுப்பலன். தொழிலில் போட்டி, பிரச்சனைகள் என்று இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் தரும் தொழில்களை கண்டறிந்து அதில் உங்கள் முயற்சியை மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகள் லாபமாகும். மற்றவர்களால் சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் இக்காலத்தில் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழில் ஆதாயத்தை அளிக்கும். பணியாளர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கும் உயரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பணிபுரிவர்கள் ஆதரவாக இருப்பர். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்கள் அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சுயதொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பர். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சேமிப்பு அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். கல்வி படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் தேர்வில் உங்கள் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் நினைத்த பாடத்தில் சேரும் வாய்ப்புண்டாகும். உடல்நிலை நோய்களால் சங்கடப்பட்ட நிலை மாறும். குணமாகாது என நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். பரம்பரை நோய்க்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும். மூச்சுத் திணறல் இருப்பவர்கள் தொடர்ந்து தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதும் சிகிச்சை பெறுவதும் இக்காலத்தில் நன்மை தரும். குடும்ப நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி, திருமண முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பரிகாரம்: திருச்செந்தார் முருகனை வழிபட வாழ்வு வளமாகும். நாளும் நலம் சேரும். மார்ச் 1ஆம் தேதி மேஷ ராசியில் சுக்கிரன் வக்கிரமாக மாறுகிறார். துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் உறவுகளின் இயக்கவியல் மாறி வருகிறது. உங்கள் பிணைப்புகளை உண்மையிலேயே வளர்ப்பது எது? முக்கியமான இணைப்புகளை வெட்டி மறுவடிவமைத்து வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. புதன் மேஷ ராசிக்கு 3இல் நுழைகிறார். இது உங்களுக்கு நிறைய சொல்ல வாய்ப்பளிக்கிறது. ஆனால் நீங்கள் நிறைவேற்ற கடினமாக இருக்கும் வாக்குறுதிகளை வழங்குவதில் கவனமாக இருங்கள்.
கூடுதலாக மார்ச் 13 அன்று கன்னிராசியில் நிகழும் சந்திர கிரகணம் ஓய்வெடுக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. பிரதிபலிப்பு மற்றும் புதுப்பித்தல் இப்போது அவசியம். மேலும் தியானம், நாட்குறிப்பு அல்லது அமைதியான சிந்தனை போன்ற ஆன்மீக பயிற்சி உங்களுக்கு பெரிதும் உதவும். சமநிலை என்பது மற்றவர்கள் நன்றாக உணர உதவுவது மட்டுமல்ல, நீங்களும் மையமாக உணருவதை உறுதி செய்வது பற்றியது. உங்களை நீங்களே முன்னுரிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்ற அனைத்தும் சரியான இடத்தில் விழுவதை பாருங்கள். மேஷ ராசியில் 14ஆம் இடத்தில் புதன் தலைகீழாக மாறுவதால் தகவல் தொடர்பு குழப்பமாக இருக்கலாம். கலவையான செய்திகள், தவறான புரிதல்கள் மற்றும் தவறவிட்ட காலக்கெடுவும் பிரச்சினைகளாக இருக்கலாம். எனவே எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள், தெளிவுபடுத்துங்கள். இருமுறை சரிபார்த்து ஒப்பந்தங்களில் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்ச் 20 அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைகிறார். மேலும் உறவுகள் முன்னுரிமையாகி அவற்றை வலுவாகவும் இணக்கமாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்த உங்களை தூண்டுகிறது. 27ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் பின்னோக்கிச் செல்கிறார். இதனால் பணியிட இயக்கவியலில் ஒரு மூடுபனி ஏற்படுகிறது. ஒரு சக ஊழியர் அவர்கள் தோன்றும் அளவுக்கு முன்னோக்கிச் செல்லாமல் இருக்கலாம். எனவே ஏதாவது தவறு நடந்தால் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள், கூர்மையாக இருங்கள், சரியான கேள்விகளை கேளுங்கள். நேர்மை உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். மார்ச் 29 அன்று புதன் மீன ராசிக்கு மீண்டும் வருகிறார். இப்போது வேலை செய்யாதவற்றை நீக்க வேண்டிய நேரம் இது. அது திறமையற்ற நடைமுறைகள், காலாவதியான பழக்கவழக்கங்கள் அல்லது உடல் ரீதியான குழப்பங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பணியிடத்தை சுத்தம் செய்வது நன்றாக இருக்கும். மேஷ ராசியில் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் உறவுகளில் ஒரு சக்தி வாய்ந்த புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. நீங்கள் தனிமையாக இருந்தாலும் சரி அல்லது உறுதியுடன் இருந்தாலும் சரி, கூட்டாண்மை உங்களுக்கு உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை மறுவரையறை செய்ய நீங்கள் தயாராக உள்ளீர்கள். இறுதியாக மார்ச் 30 அன்று நெப்டியூன் மேஷ ராசிக்கு மாறுவது உங்கள் சத்தியத்திற்கான விருப்பத்தை அதிகரிக்கிறது. ஒரு முக்கிய உறவு, குழு அல்லது ஒத்துழைப்புக்கு ஆழமான ஆய்வு தேவைப்படலாம். நீங்கள் விஷயங்களை அவை உண்மையில் இருப்பது போல பார்க்கிறீர்களா அல்லது நீங்கள் விரும்புவது போல பார்க்கிறீர்களா? உங்கள் சொந்த விருப்பப்படி அன்பையும் தொடர்பையும் மீண்டும் கற்பனை செய்ய உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. உண்மையான மற்றும் நீடித்த ஒன்றோடு இணைவதற்கான வாய்ப்பு இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசிபலன் 2025 கலவையான அல்லது சராசரி அளவிலான பலன்களை தரும். சந்திரனின் அடிப்படையில் மட்டும் பார்த்தால் வேலையில் கிடைக்கும் பலன்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களின் லக்னம், அதிர்ஷ்டம், லாபம், பண வீடு ஆகியவற்றின் அதிபதிகளின் ஸ்தானத்தை பார்க்கும்போது மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை விஷயத்தில் கலவையான பலன்களை தரக்கூடியது. லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் மாதத்தின் முற்பாதியில் பலவீனமாகவும் பிற்பாதியில் வலுவாகவும் இருப்பார். வியாபாரத்திற்கு பொறுப்பான புதன் கிரகம் பலவீனமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும். அதே சமயம் 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாயும் சிறப்பு ஆதரவை வழங்கவில்லை. இந்த காரணத்திற்காக வணிகத்தில் எந்த புதிய முதலீடும் பொருத்தமானதாக இருக்காது. உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் பழைய விஷயங்களை பராமரிப்பது முக்கியம். உங்கள் 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் குரு ராசியின் செல்வாக்கின் கீழ் இருக்கப் போகிறார் மற்றும் குரு 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். மிகவும் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த மாதம் நல்ல பலன்களை பெற முடியும். அதே சமயம் பாடத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மாணவர்கள் தங்கள் முடிவுகளில் அதிருப்தி அடையலாம். இந்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடக்கலாம். குடும்ப உறுப்பினர் மத பயணம் செல்லலாம். அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்களிடையே சமநிலை இருக்கும். சனியின் 10ஆம் பார்வை சிறிய ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடிய 2வது வீட்டில் இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் புதிதாக வராது. ஆனால் அவை கடந்த பல மாதங்களாக நடந்து வந்தது போலவே இருக்கும். உங்கள் காதல் உறவை பற்றி பேசுகையில் இந்த மாதம் சனி உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு உங்கள் ராசியில் வசிக்கும் மற்றும் குருவின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சிறிது தாமதம் ஏற்படுவது இயற்கையானது. சில சமயங்களில் அலட்சியமான சூழ்நிலையும் காணப்படலாம். திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் 7வது வீட்டின் அதிபதி இந்த மாதம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருப்பார். இது ஒரு சாதகமான அல்லது சாதகமற்ற நிலை.
சனியின் 3வது வீட்டின் பார்வை 7வது வீட்டில் தொடர்வதால் முந்தைய பிரச்சனைகள் தொடரலாம். அதாவது புதிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் கடந்த மாதம் முதல் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது இந்த மாதமும் தொடரலாம். நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் லாப வீட்டை பார்ப்பார். ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கு ஏற்ப பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பலவீனமான நோயின் ஸ்தலத்துடனான தொடர்பு. இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். மாதத்தின் முதல் பாதியில் இது உங்கள் 5வது வீட்டில் ஒரு சேர்க்கையை உருவாக்குகிறது. இது வயிறு தொடர்பான ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பரிகாரம்: கணபதி அதர்வ சிர்ஷத்தை தவறாமல் பாராயணம் செய்யவும்.